அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்விலே உங்கள் முன்னால் ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பான அருள் கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்ற அந்த தொனிப்பொருளிலே சில முக்கியமான பதிவுகளை உங்கள் முன்னால் பதிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்கினிய இஸ்லாமிய இளைஞர்களே, எம்முடைய வாழ்வு மிக மிக குறுகிய கால வாழ்வு. இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதனை விட, அன்புக்கினிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற காலத்தில் எதனை செய்து நாங்கள் வாழ்ந்தோம் என்பதுதான் மிக முக்கியமானது. நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் இவ்வளவு பெரிய பணங்களை திரட்டினேன், பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தேன், தொழில் அதிபராக வாழ்ந்தேன், அல்லது மிகப்பெரிய ஒரு வைத்தியனாக, இன்ஜினியராக, லோயராக மிகப்பெரிய தரத்திலே வாழ்ந்தேன் என்பதல்ல. இந்த தரங்கள் அனைத்திலும் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய தரத்தில் நான் வாழ்ந்தேனா என்பதுதான் ஒவ்வொருவரும் உரசி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது. அன்புக்கினிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் அவன் ஒரு செல்வந்தனோடு நட்பு கொண்டு விட்டால், ஒரு செல்வந்தனுடைய நெருக்கத்தை பெற்றவனாக ஒரு மனிதன் மாறிவிட்டால், இனி அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவனுக்கு வாகனம் வேண்டுமா, அவனுக்கு பணம் வேண்டுமா, அவனுக்கு வேறு எதுவும் வேண்டுமா, அனைத்தையுமே அந்த செல்வந்தன் கொடுப்பான். ஏன் அந்த செல்வந்தன் நேசிக்கக்கூடியவனாக இந்த மனிதன் மாறிவிட்டதன் காரணமாக. அன்புக்கினிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதனை விரும்பிவிட்டால், அதுவும் ஒரு செல்வந்தன் ஒரு ஏழையை விரும்பிவிட்டால், இந்த ஏழைக்கு வளமான வாழ்வு பிறந்து விட்டதாக நினைக்கின்றான். உண்மையில் அது நடப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, உலகமே என்னை உங்களை புகழ்ந்து, உலகமே என்னை உங்களை மதித்து மரியாதை செய்து, படைத்தவனிடத்தில் அந்த மதிப்பு, மரியாதை, கண்ணியம், உயர்வு, சிறப்பு, அன்பு, நேசம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால், இது உண்மையிலே நாங்கள் கவலைப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கட்டம் சகோதரர்களே. படைத்தவன் திருப்தியை பெற்று படைப்பினங்கள் திருப்தி பெறாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. படைப்பினங்களின் திருப்தியை பெற்று படைத்தவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்காவிட்டால் இதனை விடவும் இழிவு, இதனை விடவும் கைசேதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அன்புக்கினிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் யாரை நேசிக்கின்றான்? ஒரு நபிமொழியை நாங்கள் ஒரு 10 நிமிடங்கள் இந்த சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் கனியல் ஹஃபி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதெல்லாம் அடுக்குமாடி பில்டிங்களோடு, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளோடு, சொகுசான வாகனங்களோடு, ஏசி பொருத்தப்பட்ட அறைகளிலே உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து மிகப்பெரிய, அதாவது செல்வந்தனாக, தொழிலதிபராக, மிகப்பெரிய அந்தஸ்துக்களோடு, மதிப்பு மரியாதைகளோடு வாழுகின்றவனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று நபியார்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் விரும்புவதெல்லாம் ஒரு அடியானை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த அடியான் யார் தெரியுமா? அத்தகி அல் கனி அல் ஹஃபி. அவன் இறையச்சமுள்ளவன், போதுமென்ற மனோசுபாவம் கொண்டவன், மறைந்திருந்து செயற்படுகின்றவன். சுப்ஹானல்லாஹ். மறைந்திருந்து செயற்படுகின்ற, போது உள்ளதை கொண்டு திருப்தி அடைந்து வாழுகின்ற, போதுமென்ற மனோசுபாவம் கொண்ட இறையச்சமுள்ள அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, உண்மையிலே எங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் கௌரவமும் உயர்வும் எதிலே இருக்கின்றது தெரியுமா? ஒரு மனிதன் அணிகின்ற ஆடையிலே இருக்கின்றது. கோட்டையும் சுட்டையும் ஷூவையும் போட்டு ஒருவன் சென்று விட்டால் அவனுக்கென்ற ஒரு தனி மரியாதையை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவன் மிகப்பெரிய பென்ஸ் காரிலே, மிகப்பெரிய தோட்டம் துறவுகளுக்கு, பெரிய பெரிய பில்டிங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கின்றான் என்றால் அவனை சமூகம் வேறு ஒரு மதிப்பை அவனுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் அறிவு திறமை கூடிய ஒரு வைத்தியனாக, ஒரு இன்ஜினியராக, ஒரு லோயராக, சமூகத்தில் அந்தஸ்து மிக்க ஒருவனாக அவன் இருக்கின்ற நேரம் அவனுக்கென்று வேறு ஒரு பார்வை சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான வேற்றுமையான பார்வைகளை நாங்கள் சமூகத்திலே நாங்கள் பாய்ச்சுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரியவர்கள் யார் தெரியுமா? பெரிய பில்டிங்களோடு, வசதி வாய்ப்புகளோடு, சொகுசான வாகனங்களோடு, அல்லது தன்னுடைய பெயர்களுக்கு பின்னால் பெரிய பட்டம் பதவிகளோடு வாழ்பவர்கள் அல்ல. ரப்பிடத்திலே விருப்பத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா? ஹஃபி என்று சொல்லக்கூடிய, மறைந்திருந்து செயற்படுகின்ற, எதை செய்தாலும் ரப்புக்காக செய்கின்றேன், அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்கின்றேன். யார் புகழ்ந்தால் என்ன, புகழாவிட்டால் என்ன, பாராட்டினால் என்ன, பாராட்டாவிட்டால் என்ன, என்னுடைய அதாவது அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டால் என்ன, உயர்த்தப்படாவிட்டால் என்ன, யார் எனக்கு எது சொன்னாலும்
படைத்தவன் என்னை திருப்தி கொண்டால் அதுவே திருப்தி என்று வாழுகின்ற மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதைகள் வேற்றுமைப்படுவதை உங்களுக்கு முன்னால் சொன்னேன். ருப்ப அஷ்அஸ் மத்ஃபூஉன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலா அல்லாஹி லஅபர்ரஹ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ருப்ப அஷ்அஸ் மத்ஃபூஉன் பில் அப்வாப், உங்களுடைய வீட்டு வாசல்களிலே தோற்றத்தை பார்த்து துரத்தி அடிக்கப்படக்கூடிய எத்தனையோ பேர், அப்படிப்பட்டவர்கள் லவ் அக்ஸம் அலல்லாஹி லஅபர்ரஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக ரப்பே நீ இதனை செய்து தர வேண்டும் என்று கேட்டால் அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் செய்து கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இவர்கள் யார்? தோற்றத்தை பார்த்தால் உங்களுடைய வீட்டு வாசல் தட்டப்படுகின்றது, கதவை நீங்கள் திறந்து பார்க்கின்றீர்கள், முன்னால் ஒரு பிச்சைக்காரன் தோற்றத்தில் ஒருவர் இருக்கின்றார், பரட்டை தலையுடையவர், பார்ப்பதற்கு அழகற்ற தோற்றத்திலே, அதாவது வியர்த்து ஊத்திய புழுதிகள் படர்ந்த முடிகள் எல்லாம் பரட்டையான நிலைமையிலே ஒருவர். மத்ஃபூஉன் பில் அப்வாப், வாசலிலே இருந்து துரத்தப்படக்கூடிய தோற்றத்தில் இருக்கின்றவர். ஆனால் உங்கள் பார்வையில், என் பார்வையில் அவர் அப்படிப்பட்டவர் தான். லவ் அக்ஸம் அலல்லாஹி லஅபர்ரஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக ரப்பே இந்த காரியத்தை நீ செய்து தர வேண்டும் என்று கேட்டால் உடனே அல்லாஹ் செய்து கொடுக்கின்றான். ஏன் இந்த அந்தஸ்து? சகோதரர்களே, தோற்றத்துக்கு மதிப்பை இஸ்லாம் கொடுக்கவில்லை. ஒருவர் அழகான ஃபுல் வைட்டில் ஆடை அணிகின்றார், அடர்ந்த தாடியை வைக்கின்றார், மிகப்பெரிய கம்பீரமான தோற்றத்தில் இருக்கின்றார், எதை எடுத்தாலும் சுப்ஹான் அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஜஸாக் அல்லாஹ் என்று பேசுகின்றார், அரபு மொழியிலே கதைக்கின்றார், மிகப்பெரிய ஒரு நல்லவர் போன்று காட்சி கொடுக்கின்றார். ஆனால் அவருடைய உள்ளம் பண்படவில்லை என்று சொன்னால் இவர் எவ்வளவுதான் சிறப்பானவராக இருந்தாலும் அவருக்குரிய அந்தஸ்து மரியாதை கிடையாது என்பதனை குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் மீது சத்தியமாக நீ இதனை செய்து தர வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் செய்து கொடுக்கின்ற அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அந்தஸ்து மிக்கவர்கள் அல்ல, அதிகாரம் மிக்கவர்கள் அல்ல, பட்டம் பதவி உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள், ரப்புடைய நேசத்துக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள். எத்தனையோ வரலாறுகளை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம், எத்தனையோ வரலாற்று சான்றுகளை எடுத்து பார்க்கலாம். இந்த வரலாற்று சான்றுகள், இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் உரசி பார்க்கின்ற நேரம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். தோற்றத்தை பார்த்தால் துரத்தி அடிக்கப்படக்கூடிய தோற்றம்தான், தோற்றத்தை பார்த்தால் எள்ளி நகையாடப்படக்கூடிய தோற்றம்தான், தோற்றத்தை நோக்கினால் அவர்கள் அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்கள் தான், தோற்றத்தை நோக்கினால் பரட்டை தலையுடையவர்கள் தான், தோற்றத்தை நோக்கினால் புழுதி படிந்தவர்கள் தான், தோற்றத்தை நோக்கினால் அந்தஸ்தில் குறைந்தவர்கள் தான், அதிகாரத்தில் குறைந்தவர்கள் தான், ஆளுமையில் குறைந்தவர்கள் தான். ஆனால் ரப்பிடத்திலே அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக ரப்பே நீ இதனை செய்து தர வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் உடனே அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றான். ஏன் இந்த அந்தஸ்து, ஏன் இந்த மரியாதை? சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்கள் ரப்புடைய அருள் பார்வைக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் ரஹ்மானால் விசுவாசத்துக்கு ரஹ்மானுடைய விசுவாசத்துக்குரியவர்கள். அவர்கள் தோற்றத்திலே பலவீனமானவர்களாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் நிறைய வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் தான். இதற்கு முன்னரும் நீங்கள் என்னுடைய ஏனைய உரைகளிலும் கேட்டிருக்கலாம். ஒரு மனிதர் வாழுகின்றார், அவருடைய தோற்றத்தை நோக்குவீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அந்தஸ்து மரியாதை கொடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் யார்? அடிமை என்று போற்றப்பட்ட பிலால் இப்னு ரபாஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீக்ரோ அடிமை. பார்ப்பதற்கு அழகற்றவர், ஆனால் அந்தஸ்தில் குறைந்தவர், நபியோடு எல்லா நிலைமையிலுமே சுற்றி வரக்கூடியவர், எந்த இடத்திலும் நபியை கண்டால் அடுத்து பிலால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பழகியவர், அந்த அளவுக்கு வாழ்ந்தவர். நபிகளார் என்ன கேட்கின்றார்கள்? பிலாலே, உன்னுடைய செருப்போசையை நான் சொர்க்கத்தில் கேட்கின்றேன், என்ன காரணம் என்று அங்கே கேட்கின்றார். சகோதரர்களே, அந்தஸ்து ரீதியாக பார்த்தால், உடல் கூறு ரீதியாக பார்த்தால் அந்தஸ்து கொடுக்கப்பட முடியாதவர் தான். ஆனால் இந்த பிலால் இப்னு ரபாஹாவிடத்திலே நபியர்கள் கேட்கின்றார்கள், உன்னுடைய செருப்போசையை நான் கேட்டேன் என்று சொன்ன நேரம் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், நான் எந்த நேரத்தில் வுளு செய்தாலும் வுளுவுக்காக 2 ரக்காத் தொழுது விடுவேன். சகோதரர்களே, நீங்கள் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? தோற்றத்தில் பலவீனமானவர் தான், ஆனால் அந்தஸ்தில் சிகரத்தை தொட்டவர், சொர்க்கத்தில் செருப்போசை கேட்டவர். அந்தஸ்து மதிப்பு மரியாதை நான் போடுவதும் அல்ல, நீங்கள் போடுவதும் அல்ல.
யாரை ஏனும் பார்த்து விட்டால் இவருக்கு மரியாதை இருக்கின்ற என்று உங்களுள்ள மென்னுள்ள சொல்லலாம். படைத்தவனிடத்தில் சுபஹானல்லாஹ் உடுப்பதற்கு ஆடை இல்லாதவன் கூட மதிப்பு மரியாதை உள்ளவனாக இருக்கலாம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு திறக்க உணவு வைக்கப்படுகின்றது. உணவை பார்த்து தேம்பி அழுகின்றார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு திறப்பதற்காக உணவு வைக்கப்படுகின்றது. உணவை பார்த்து தேம்பி அழுகின்றார். தலைவரே, சகோதரரே, நபியின் தோழரே, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கப்படுகின்ற நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என்னை விட சிறந்த முஸ்அப் இப்னு உமைர் என் கண் முன்னால் வந்து நிற்கிறார். அதோ அந்த முஸ்அப் இப்னு உமைரை நான் நினைக்கிறேன். என்னை விட சிறந்தவர் அவர். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ஒரு நாளைக்கு பல திர்ஹங்கள் தீனார்கள் பெருமதியான ஆடைகள் அணிவிக்கப்பட்ட அளவு பார்க்கப்பட்டவர். ஆனால் அந்த முஸ்அப் இப்னு உமைர் போர்க்களத்திலே ஷஹீதாகின்றார். பல திர்ஹங்கள் தீனார்கள் பெருமதியான ஆடை அணிவிக்கப்பட்ட முஸ்அபுடைய கடைசி நிலைமை, தலையை மூடினால் காலை மூட முடியாமல், காலை மூடினால் தலையை மூட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், தலையை மூடுங்கள், காலுக்கு இதிக்கிற என்ற புட்களை போட்டு மூடி முஸ்அபை அடக்கி விடுங்கள். அவர் என்னை விட சிறந்தவர், அவரை நினைக்கிறேன். அழுகை வருகிறது. ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் என்னை விட சிறந்தவர். அவர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு உடம்பு சின்ன பின்னமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டார். உருவங்கள் அமைப்புகள் சிதைக்கப்பட்டது. என்னை விட சிறந்தவர். நான் அழுவதெல்லாம் நாங்கள் அன்று செய்த சேவைகளுக்கு, தியாகங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, இஸ்லாம் வளர்வதற்கு பாடுபட்டோமே, இவைகளுக்குரிய கூலிகள் எல்லாம் உலகத்திலே வழங்கப்பட்டு நாளை மறுமையிலே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்றுதான் நான் அஞ்சி அழுகின்றேன் என்று அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை வழங்குவதெல்லாம் எண்ணங்களுக்குத்தான், உணர்வுகளுக்குத்தான் கூலி இருக்கின்றது. தோற்றத்துக்கு கூலி கிடையாது. ஜுலைபீப் என்ற ஒரு மனிதர் வாழ்கின்றார். நான் சொல்லுகின்றவைகளில் நான் சம்பவங்கள் தான். கேட்பதற்கு இனிமை இல்லை, கேட்பதற்கு இனிமை மட்டுமல்ல, அது வாழ்விலும் வர வேண்டும். ஜுலைபீப் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். பார்ப்பதற்கு அழகற்ற ஒரு மனிதர் தான், அந்தஸ்து இல்லாத ஒரு மனிதர் தான். 73 திண்ணை தோழர்களில் ஒருவர் அவர். 73 திண்ணை தோழர்களில் ஒருவர் அவர். கிடைச்சால் சாப்பிட்டுக் கொள்வது, கிடைக்காவிட்டால் பட்டினியோடு கிடப்பது. இதுதான் அவருடைய வாழ்க்கை. நபிகளார் கேட்கின்றார், ஜுலைபீப் வயசு போகுதே, கல்யாணம் முடிக்கலையா? எனக்கு யார் பெண் தருவார் யா ரசூலல்லாஹ்? எனக்கு யார் தான் பெண் தருவது என்று கேட்கின்றார்கள். இந்த இடத்துக்கு போ, அங்க போய்த்து கேட்டுப்பாரு. போய் கேட்கிறார். அந்த பெண்மணி சம்மதிக்கிறார். ஓடி வருகின்றார். அல்லாஹ் அன்றுவரே அந்த பெண்மணி சம்மதித்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ். தோற்றத்தை பாருங்கள், உருவ அமைப்பில் பார்த்தால் முடியாது சகோதரர்களே. இஸ்லாம் எங்கு அந்தஸ்தை வைக்கின்றது? ஓடி வருகின்றார். அல்லாஹ் தூதர் கேட்கிறார், குதூகலமா இருக்கிறீரே, மகருக்கு என்ன செய்ய போவது? ஒன்றுமில்லை, ஒரு துண்டை விரிக்கின்றார், போடுங்கள். சகோதரர்களே, நபித்தோழர்கள் போடுகின்றார்கள். சுருட்டி கொடுக்கப்படுகின்றது. எடுத்துக்கொண்டு போகின்றார். கடைத்தெருவில் போட்டு பண்டமாட்டு செய்கின்றார். திருமணத்துக்கு தேவையான, மகருக்கு தேவையான, அவருக்கு தேவையானவைகள் எல்லாம் வாங்குகின்றார். அதோ ஒரு சத்தம், விரைந்து வாருங்கள், உஹது களத்துக்கு விரைந்து வாருங்கள். இப்பொழுது எடுத்த பொருள்களை எல்லாம் ரிட்டன் கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து கொண்டு அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கின்றார். பெண்ணே, அல்லாஹ்வுடைய தூதர் முன் தந்தையும் எனக்கு உன்னை நிச்சயித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நான் போர்க்களம் போறேன், திரும்பி வந்தால் சந்திப்போம் என்ற வார்த்தை சிலதை சொல்லுகின்றார். போய் ஷஹீதாகின்றார். சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், ருப்பாஷஸ் மத்ஃபூம் பில் அப்வாப், தோற்றத்தை பார்த்து துரத்தப்படக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக செய்து தர வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய செய்து கொடுப்பான். சகோதரர்களே, இப்பொழுது போர்க்களம் முடிவுக்கு வருகின்றது. நபிகளார் கேட்கின்றார்கள், எல்லோரையும் கலெக்ட் பண்ணி விட்டீர்களா? இழந்த உயிர்களை எல்லாம் மீட்டு விட்டீர், அதாவது சுஹதாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்திலே அங்கே ஆம் யா ரசூல், எடுத்து விட்டோம், எல்லாரையும் சேர்த்து விட்டோம் என்று விடை கிடைக்கின்றது. நபிகளார் சொல்லுகின்றார்கள், இல்லையே. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. இல்லையே. வலாக்கின் அஃப்கல் ஜுலைபீபா, இல்லை, இருந்தால் நான் என்னுடைய ஜுலைபீபை இழந்து விட்டேன் என்று சொல்லி நபிகளார் போய் அந்த ஜனாசாக்களுக்கு மத்தியிலே, சுகதா அந்த ஜனாசாக்களுக்கு மத்தியில் ஜுலைபீபை தேடுகின்றார். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்லுகின்றார், ஜுலைபீபுன்னு ஒருத்தர் இருந்தாரையா, அவர் அவ்வளவு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு தேடப்படுகின்ற அளவுக்கு அந்தஸ்துள்ளவர் என்று நாம் நினைக்கவில்லை. இவர் போய் ரசூலுல்லாஹ் போய் அந்த ஜனாசாவை தூக்குகின்றார். ஜுலைபீபின் 2 கைகளும் இருக்கவில்லை. நபியுடைய 2 கையை ஜுலைபீபின் கையாக கண்டோம். நபி தூக்கி கொண்டு போய் தன்னுடைய கையால் புதைகுழின் உள்ளே வைத்தார் என்ற செய்தியை நாங்கள் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். அன்புக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நிச்சயமாக
உயர்வும் தாழ்வும் அது ரப்புடைய கையிலே இருக்கின்றது. நிச்சயமாக செயல்களுக்குரிய கூலிகள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான் அமையப் போகின்றது. எண்ணங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குமோ, எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உன்னதமான கூலி இருக்கின்றது. இந்த ஹஃபி என்று சொல்லக்கூடிய அரபு வார்த்தை, அல்லாஹ் விரும்புவதெல்லாம் இறையச்சமுள்ள போதும் என்ற மனசுபாவம் கொண்ட மறைந்திருந்து செயற்படுகின்ற அடியார்களை அல்லாஹ் விரும்புகின்றான், அடியானே அல்லாஹ் விரும்புகின்றான். சகோதரர்களே, இந்த மண்ணிலே எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கின்றோம்? எங்களுடைய வயதில் எடுத்து பார்த்தால் 60, 70, 80, 65, 35, 45 என்று வாழ்ந்து விட்டோம். நிச்சயமாக வாழப்போகின்ற காலம் குறைந்த காலம்தான். ஆனால் ரப்புக்காக நான் என்ன செய்திருக்கின்றேன், ரகசியமாக நான் என்ன செய்திருக்கின்றேன், மறைமுகமான செயலென்று என்னிடம் என்ன இருக்கின்றது? 3 பேர் போனார்கள், குகையின் உள்ளே மாட்டினார்கள், தெரிந்த வரலாறு தான். வெளியே வர முடியவில்லை. சகோதரர்களே, 3 பேரும் பிரார்த்தனையூடாக வெளியே வந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கின்றோம். இன்ன சாதனை என்றால் இதுதான் உலக சாதனை. 3 பேர் வெளியே வர முடியாத அளவுக்கு பாறாங்கால் விழுகின்றது, தள்ளுகின்றார்கள் தள்ளுகின்றார்கள் தள்ளுகின்றார்கள், வெளியே வர முடியவில்லை. கடைசியாக என்ன செய்தி? நாங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கின்றோமே, ரகசியமாக செய்த செயற்பாடுகள் இல்லையா? ரப்புடைய நேசத்துக்குரியவர்களாக இந்த மண்ணிலே நாங்கள் இவ்வளோ காலம் வாழவில்லையா? கேட்டு பார்ப்போமே. 3 வகையான பிரார்த்தனைகள் 3 பேரும் வெளியே வந்தார்கள் என்பதனை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, வாழ்க்கை என்பது அது வசந்தமாக அமைய வேண்டும், அது இன்பமாக அமைய வேண்டும், அது சிறப்பாக அமைய வேண்டும். உலகத்திலே நான் எவ்வளவு காலம் வாழ்ந்தேன், எவ்வளவு செய்தேன் என்பதல்ல, நான் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் என்ன செய்திருக்கின்றேன், என்னுடைய நிலையான சேமிப்பு என்ன இருக்கின்றது, யாரை திருப்திப்படுத்துவதற்காக நான் வாழ்ந்திருக்கின்றேன், யாருடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த மண்ணிலே நான் வாழ்ந்திருக்கின்றேன். இந்த வரலாறுகளை உங்களுடைய வடக்கண் முன்னால் நிறுத்தி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் எதை செய்தாலும் எதிர்பார்க்கின்றோம். நாம் புகழப்பட வேண்டும், நாம் பாராட்டப்பட வேண்டும், என்னுடைய பேர் உச்சரிக்கப்படவில்லை, என்னை அழைக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை, எனக்கு மரியாதை தரவில்லை, நான் செய்த செயல்கள் எல்லாம் அதாவது பேசப்படவில்லை, பாராட்டப்படவில்லை என்ற அந்த உணர்வு எப்பொழுது வரும் தெரியுமா? பேசும் எனக்காக இருக்கட்டும், கேட்கும் உங்களுக்காக இருக்கட்டும், ஒரு உள்ளம் எப்பொழுது புண்படும் தெரியுமா? ஒரு உள்ளம் எப்பொழுது நோகும் தெரியுமா? எந்த ஒரு செயலை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யவில்லையோ அப்பொழுது எங்களுடைய உள்ளம் கடுமையாக நோகும். சகோதரர்களே, எந்த ஒரு செயலை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்திருப்போமோ, பாராட்டினால் என்ன, பாராட்டாவிட்டால் என்ன, அழைத்தால் என்ன, அழைக்காவிட்டால் என்ன, காடடித்து தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன, அனுசரித்தால் என்ன, அனுசரிக்காவிட்டால் என்ன, ஏன் அல்லாஹ்வுக்காக செய்திருக்கின்றோம். ஒரு பொழுதும் எங்களுக்கு அது வேதனையை தராது. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமான குறுகிய இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு சில விடயங்களை உங்கள் மனதிலே நான் ஆழமாக பதிய வைத்திருக்கின்றேன். செய்கின்ற செயல்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கட்டும், படைத்தவனுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுவோம். படைப்பிடங்களின் திருப்தி எமக்கு தேவையில்லை. படைப்பிடங்களிடத்திலே மதிக்கப்படாதவர்களாக இருந்து படைத்தவனிடத்திலே மதிப்பு பெற்றால் அது உன்னதமான மதிப்பு. படைத்தவனிடத்திலே மதிப்பு பெறாமல் இருந்து படைப்பிடங்கள் எல்லாம் எம்மை மதித்தால் அது உண்மையான மதிப்பல்ல என்பதனை ஆழமாக மனதிலே வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் அவனை அங்கே உள்ளதை கொண்டு போதுமாக்கி மறைந்திருந்து ரகசியமாக செயற்படக்கூடியவர்கள் என்பதனை ஆணித்தரமாக மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ளுவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் அல் குர்ஆனை சுன்னாவையும் கொண்டு அமல் செய்து நாளை அவருடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி விசாலமான சொர்க்கத்திலே வீறு நடைபெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்களும் ஆக்கி வருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.